நீங்கள் வீடு கட்டிக்கிட்டே இருக்கும்போது ஒருவேளை தடைப்பட்டுருச்சு, இந்த மாதிரி ஒரு பிளான் அமைச்சிருக்கிறீங்க, ஏதோ ஒரு காரணத்திற்காக நின்றுச்சு, அதுவும் சிம்மமனை வச்சுருக்கோம் சார், 4 மூலையில் தெளிவுபட வச்சுருக்கிறோம், பேஸ்மெண்ட்டோடு நிற்கிது, என்ன செய்யலாம் வாங்க பார்ப்போம். லிங்கம் வாஸ்து உங்களை அன்போடு வரவேற்கின்றது. நார்த்து, சவுத்து, ஈஸ்ட்டு, வெஸ்ட்டு, ஈசான மூலையில் நீங்கள் வந்து போர்வெல்லும், மழைநீர் சேகரிப்பு, சம்பு, செப்டி டேங்க்கு, கன்னி மூலையில் வாட்டர் டேங்க், இது ஒரு ஃபஸ்ட் ஃப்ளோர் பிளான். இது மாதிரி நீங்கள் அமைச்சிருப்பீங்க. இதில் பூஜை அறை, ஈசானத்தில் ஹாலு, கிச்சனு, கன்னி மூலை பெட்ரூம், வாயு மூலை ஒரு பெட்ரூம், வாயு மூலை டாய்லெட், இந்த பெட்ரூமுக்கு வாயு மூலை டாய்லெட் எல்லாமே சரியாக இருந்து ஏன் சார் எங்களுக்கு வந்து அதுக்கு மேலே கட்ட முடியலை அப்படின்றத பார்ப்போம். குழியுமே வந்து சரியாக 17 காலுக்கு நாங்கள் வச்சுருக்கிறது வந்து 42 கால் எடுத்துருக்குறோம். 91 குழி, சிம்மமனை, வயது பொறுத்த 57 ஆண்டுகள் எல்லாம் இருந்துமே நாங்கள் மேலே வந்து இன்னும் கொஞ்சம் ஃபர்தர் ப்ரொசீட் பண்ணுறதுக்கு உண்டான அமைப்பு இல்லாமல் இருக்கிறதுக்கு என்ன காரணம்? உங்கள் குலதெய்வ கோவிலுக்கு கண்டிப்பாக போயிட்டு வாங்க. தாய் தகப்பனாருக்கு நீங்கள் திதி கொடுக்காமல் இருந்தால் கண்டிப்பாக கொடுங்க. உங்கள் வீட்டில் கன்னி தெய்வம் உண்டு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். இந்த 3 விஷயம் உங்களுக்கு ஏதாவது பிழை இருந்தால் நிச்சயமாக வீடு கட்டுவதில் உங்களுக்கு தடையாக இருக்கும். இதெல்லாம் சரியாக தெரிஞ்சு அதன்படி திருத்தம் பண்ணுங்கள். ஸோ வாஸ்துபடி எல்லாம் இருந்து குழி சரியாக இருந்து மேலே செயல்பட முடியலைங்கிறதுக்கு உண்டான காரணம் அந்த கோவில்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோக்கள் நாங்கள் வந்து ஏற்கனவே பதிவு பண்ணி வச்சுருக்கிறேன். இது மாதிரி நிறைய வீடியோக்கள் வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். உங்களுக்கு வரைபடம் தேவைப்பட்டாலும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் எங்கள் நம்பர் இருக்குது, கான்டாக்ட் பண்ணுங்கள். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ்.